வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடிய அனுர வலுசக்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த அவதானம். இலங்கைக்கான நிதியை அதிகரித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி $200 மில்லியன் உடனடியாக விடுவிக்க இணக்கம். சிறுபோகத்திற்கு தேவையான உரம் தடையின்றி விநியோகிக்குமாறு அனுர உத்தரவு. இலங்கையில் மீண்டும் மின்வெட்டா? மின்சார சபை விடுத்த அவசர அறிவிப்பு. கோழிறைச்சி முட்டை விலைகள் அதிகரிப்பு. நாட்டில் இன்று அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் விசேட அறிவிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. போரை முடிவுறுத்த 15 யோசனைகள் முன்வைத்த அமெரிக்கா நிராகரிக்கின்றதா ஈரான்? உலகளாவிய எரிசக்தி அச்சுறுத்தலுக்கு கிடைத்த அதிரடி தீர்வு. ஈரான் அதிரடி, ஹோர்முஸ் நீரிணை எமது கட்டுப்பாட்டிலேயே இருக்கும், அமெரிக்காவிற்கு நேரடி சவால். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலைகள் குறித்தும், குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான எமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வளர்ந்து வரும் இந்த நிலைமைகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய விநியோக வலையமைப்புகளில் ஏற்படுத்தும் பாதகமான தாக்கங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இந்த ஆண்டிற்காக இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்த $380 மில்லியன் நிதியுதவியை $480 மில்லியன் அதிகரிப்பதற்கும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதில் $200 மில்லியன் உடனடியாக இலங்கைக்கு வழங்குவதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்சுகோ அசகாவா உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் 24ஆம் தேதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் என்பது குறித்து இச்சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. டிட்வா அனர்த்தத்திற்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்திற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். அனர்த்தத்திற்கு பிந்தைய நிலைமை மற்றும் தற்போதைய மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலைத்திட்டங்களை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பாராட்டியுள்ளார். டிட்வா புயலினால் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான எந்தவொரு உதவியையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மலைநாட்டின் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலம் மீண்டும் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் வங்கித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் தெற்காசிய பிராந்திய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சோனா சிரேஷ்டா உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன் சூரியபெரும உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2026 யாழ பருவத்திற்கான ஒரு கையிருப்பினை தடையின்றி பேணுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய கிழக்கு பதற்றங்களால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு 2026 யாழ பருவத்தில் சுமார் 5,50,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்செய்கை எதிர்பார்க்கப்படுகின்றது.
1,25,000 மெட்ரிக் டன் யூரியா இதற்காக தேவை எனவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் தடையற்ற மின்சார விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு நுகர்வோரின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் விஜேந்திர பண்டார தெரிவித்துள்ளார். மின்சார தேவையை முறையாக முகாமித்துவம் செய்வதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் தற்போதைய மின்சார நெருக்கடியை இலகுவாக கையாள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையில் மின்சார பயன்பாட்டின் போது நுகர்வோர் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார நுகர்வு அதிகமாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கு எரிபொருளை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடி நிலையில் குறித்த காலப்பகுதியில் அத்தியாவசியமற்ற மின் சாதனங்களின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மின்சார விநியோக தடையை தடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே மின்சாரத்தை சேமிப்பது தொடர்பான மேலதிக ஆலோசனைகளை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு எரிசக்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் விஜேந்திர பண்டார தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை 40 ரூபாவாகவும் தோலுடன் கூடிய 1 கிலோ உறைந்த கோழியின் விலை 100 ரூபாவிலும் உயர்ந்துள்ளது. சிறிய முட்டையின் விலை 37 ரூபாவாகவும் நடுத்தர முட்டையின் விலை 39 ரூபாவாகவும் பெரிய முட்டையின் விலை 41 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது. இதன்படி எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளன என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை சூடுபடுத்த எரிவாயு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு தொடர்பாக நலன்புரி நன்மைகள் சபை புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த கொடுப்பனவுகள் எதிர்வரும் 26ஆம் திகதி அதாவது நாளைய தினம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்காக 3,112 கோடியே 31 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 71,339 முதியோர்களுக்காக 356 கோடியே 69 லட்சத்து 50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தொகைகள் எதிர்வரும் 26ஆம் திகதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும் என்றும் அதே நாள் முதல் பயனாளிகள் தங்களது அஸ்வஸ்ம கணக்குகள் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் ஈரானுடனான தற்போதைய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரானுக்கு அனுப்பியுள்ளது. இந்த திட்டம் பாகிஸ்தான் மூலம் ஈரானுக்கு அனுப்பப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த 2 நாட்களில் மிக நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள எதிர்ப்புகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விரிவான விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்காது என்பது திட்டத்தின் முதல் 2-3வது முக்கிய புள்ளிகளாக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அணு நிகழ்ச்சி நிரல் ஈரானின் அணு திட்டத்தை முழுமையாக கலைத்தல், யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துதல், 3 முக்கிய அணுதளங்களை அகற்றுதல், 5 ஆண்டுகளுக்கு ஏவுகணை திட்டத்தை நிறுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல், ஹார்முஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு முழுமையாக திறக்க வேண்டும், ஹெஸ்புல்லா, ஹமாஸ் உள்ளிட்ட பிராக்சி குழுக்களுக்கு ஆதரவை நிறுத்துதல், கடல் வழிகள் பாதுகாப்பு, ஏவுகணை வரம்பு கட்டுப்பாடுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஈரான் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா முழு பொருளாதார தடைகளை நீக்குதல், புஷேர் அணுமின் நிலையத்துக்கு உதவி, முன்பு நீக்கப்பட்ட ஐநா தடைகளை மீண்டும் விதிக்கும் ஸ்னாப்பேக் வழிமுறையை நீக்குதல் உள்ளிட்ட சலுகைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை பொய்யான செய்தி என்று மறுத்துள்ளது. போர் தொடர்கின்றதென்றும் ஹர்முஸ் ஜலசந்தியை நட்பு கப்பல்களுக்கு மட்டும் திறக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இந்த திட்டத்தை பற்றி கவலை தெரிவித்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைகள் மூலம் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார்.
இந்த 15 அம்ச திட்டம் 2025 முன்மொழியப்பட்ட பழைய அணு பேச்சுவார்த்தை கட்டமைப்பின் அடிப்படையில் இருப்பதாக சில தூதர்கள் கூறுகின்றனர். இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.